ஃபைனலா சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ் டு லாவண்யா. இப்போ நாங்க உள்ள போறோம். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். வணக்கம், நாம் தமிழ் சொந்தங்களே. இப்போது நாம் இருக்கும் இடம் பர்வதமலை. இந்த பர்வதமலைக்கான பெயர் காரணம் பார்வதி தேவியார் தவம் செய்த மலை பர்வதமலை எனவும், சமஸ்கிருதத்தில் பர்வதம் என்றால் மலை என்றும் பொருள்படும். மீண்டும் ஒரு மலை என்பது மலைகளுக்கெல்லாம் மலை என்றும் பொருள்படுகிறது. இங்கு சிவபெருமான் ஆசனம் செய்யும் இடமாகவும் உள்ளது இந்த பர்வதமலை. அதனால் பார்வதி தேவியார் தவம் செய்த இடம் எனவும், அதே போல் சிவபெருமான் தவம் செய்த இடம் எனவும், சிவபெருமான் உறையும் இடம் எனவும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. மேலும் 18 சித்தர்கள் சக்தி பெறும் இடமாகவும் இந்த சக்தி மிக்க பர்வதமலை நம் தமிழ்நாட்டில் தென்படுகிறது. வாருங்கள், ஈசனின் அருளையும் தவத்தையும் பெறுங்க. போன அந்த சோழ இளவரசன் வெகுநாள் கழித்து ஒரு தீவை சென்றடைந்தான். அதன் பின்னர் அவன் எங்கு போனான், என்ன ஆனான் என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது. அந்த சோழ இளவரசனை கண்டுபிடிக்க பல பாண்டிய மன்னர்கள் முயற்சி செய்தனர். ஆனால் போகும் வழியில் சோழர்கள் செய்து வைத்து விட்டு போன பொறிகளை சமாளிக்க எவராலும் முடியவில்லை. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரோம். பசங்க சொல்லிருக்கானுங்க ஏறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்படின்னு நினைக்கல, ஏறும்போதுதான் தெரியுது இவ்வளவு கடினமா இருக்குன்னு. ஒண்ணும் முடியல. நீங்க தான் எனக்கு நெல்லிக்காய் கொடுத்து தண்ணி கொடுத்து எனக்கு காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. அதுக்கு இந்த மாதிரி ஏறும்போதுதான் தெரியுது நம்ம உடல் எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி இல்லாம வலிமை இல்லாம இருக்குன்றது இது ஏறும்போதுதான் தெரியுது. தூதன் வருவன், வதைக்கப்படுவன், மதலை விழிநீர் துடைப்பன், மாறி பெய்யும். தமிழ் சொந்தங்களே, நம் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் மிக பொருத்தமான சவால் என்றால் இந்த பர்வதமலையின் உச்சி பகுதி பாறைதான். உச்சியில் ஏறி சிவனை சந்திப்போம். ஓம் நமச்சிவாயும். வணக்கம் தமிழ் சொந்தமே. நம்மை தாய் தேசம் அழைத்து போவாரா? போகிறதா? இப்பொழுது நாம் பர்வதமலை ஏற்றத்தில் நாம் ஏறும் உச்சி பகுதிக்கு, உச்சி பாறைக்கு வந்துவிட்டோம். இந்த பாறையானது மிகவும் செங்குத்தாக இருப்பதால் ஏற்கனவே சொன்னது மாதிரியே கவனமுடன் பொறுமையுடன் ஏற வேண்டும். ஆனால் பயம் தேவையில்லை. ஏன்னா நம்ம முன்பின் ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள், சிவனடியார்கள், சிவனை வழிபடுவர்கள் இருக்கிறார்கள் என்பதால் நாம் மிகவும் பாதுகாப்பாக ஏறி சிவனை பார்த்துவிட்டு நம்பிக்கையுடன் வீடு சென்று சிவன் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் நம் வாழ்க்கையை தொடங்கலாம். எல்லாம் சிவமே. ஓம் நமச்சிவாயம். வணக்கம் நம் தமிழ் சொந்தங்களே. இப்போது பர்வதமலையின் உச்சி பகுதிக்கு செல்ல உள்ளோம். உச்சி பகுதியானது மிகவும் செங்குத்தாக உள்ளது. மக்கள் வரிசையில் நின்று கொண்டு ஏறி கொண்டிருக்கின்றனர். இந்த பாதை மிகவும் சவால் நிறைந்தது என்று சொல்லலாம். அதே நேரத்தில் மிகுந்த ஆற்றலும் பொறுமையும் தவம் செய்யும் மன வலிமையுடன் ஏறினால் மட்டுமே சாத்தியமாகும். ஓம் நமச்சிவாயம். சிவசிவா. பர்வதமலையின் உச்சி இப்போது உங்கள் கண்முன் மிக தெளிவாக தெரிகிறது. இன்னும் கொஞ்ச தூரம் சென்றால் பர்வதமலையின் உச்சி அடைஞ்சு விடலாம். ஈசனின் அருளை பெற்று எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை. மாணிக்கம், இப்போ இந்த செங்குத்தான பாதையில் ஏற போகிறோம் பர்வதமலையில். இதை பற்றி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த பர்வதமலையின் செங்குத்தான பாதையில் எப்படி ஏறினா மக்கள் பாதி அதாவது மிகவும் பாதுகாப்பாக ஏற வேண்டும் என்ற உங்களுக்கு கருத்து என்ன? இந்த பர்வதமலையின் படிக்கட்டெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. ஏதோ சிவன் மேல நம்பிக்கை போட்டு அவர் அனுகிரகத்தோட அறிவோட தூண்டுதலோடையும் சக்தியோடையும் ஏறலான்னு நம்பி ஏற போறேன். அவ்வளவுதான். மிக்க நன்றி மாணிக்கம். நாம் நிச்சயமாக பர்வதமலை உச்சி அடைந்து சிவபெருமானை வழிபடலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழ் சொந்தங்களே. இப்பொழுது நாம் பர்வதமலையின் உச்சிக்கு வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பர்வதமலையின் உச்சியில் இருக்கும் மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் சுவாமியை காண உள்ளோம். ஓம் நமச்சிவாயம். சிவாய நமக. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். தற்போது நாம் பர்வதமலையின் உச்சியில் ஏறிக்கொண்டிருக்கிறோம். நம் முன் செல்வது திரு மாணிக்கம் அவர்கள் மற்றும் தவசீலன் நண்பர். தவசிங்க பாரு மாணிக்கம். நீங்க ஓம் நமச்சிவாயம்.
4500 அடியை பர்வதமலையின் உச்சிக்கு ஏறி வெற்றி கண்டு விட்டோம். இப்போது உங்கள் கண்முன் தெரிய இருப்பது ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி. ஓம் நம சிவாய. இதுதான் பர்வதமலையின் உச்சி பகுதி. பர்வதமலையின் உச்சி, மலைகள், கோவில், மனிதர்கள், இயற்கை, மேகம், வானம், ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி அவர்கள் அனைவரும் அதுடன் சேர்த்து சிவம் அறிவும். ஓம் நமச்சிவாய.